நண்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோவில் நம்மளோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அட்டையில் உள்ள நம்மளோட குடும்ப உறுப்பினரை பெயரை நீக்கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கம்ப்யூட்டரில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் tnpds.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது வலது பக்கத்தில் அட்டை தொடர்பான சேவைக்கு அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்குது. அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல உங்களோட கைபேசி என்ன மொபைல் நம்பரை கேட்குறாங்க. இந்த மொபைல் நம்பர் உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் லிங்க் ஆகிருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். இப்போ நான் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பரை கொடுக்குறேன். இப்போது கேப்சா நம்பர் கேட்குது. இந்த பாக்ஸில் உள்ள நம்பர் அப்படியே டைப் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். ஓடிபி வந்துருச்சு. இப்போ பதிவு செய் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல யார் பேரில் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இருக்கோ அவங்களோட பேர் வரும். தமிழில் இந்த சைடு வரும், லெஃப்ட் சைடில் வந்து இங்கிலீஷில் இருக்கும். அவங்களோட குடும்ப அட்டையன் சேவையை தேர்வு செய்யும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இடத்துல குடும்ப உறுப்பினர் நீக்கம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம சூஸ் பண்ணுறோம். அதை சூஸ் பண்ண உடனே இந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற உறுப்பினர்கள் பேர் எல்லாமே வரும். இதில் நம்ம யார் பேரை நீக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை உறுதிப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நீக்கு அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த பர்டிகுலர் உறுப்பினர் ஸ்மார்ட் ரேஷன் கார்டிலேருந்து நீக்கப்படுவார். இந்த இதை நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட குடும்ப உறுப்பினர் யாருக்காவது திருமணமாகி வேறு வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா அவங்க தனியாக ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போது அவங்க பேர் ஏற்கனவே உள்ள ரேஷன் கார்டில் லிங்காக இருந்ததுன்னா அவங்களால தனி ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வாங்க முடியாது. அந்த சமயத்தில் தான் நாம் இதை பண்ண வேண்டியிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.